அதிமுகவுக்கு கூட்டணி அமையும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாரு, மது ஒழிப்பு மாநாடு, போதைப் பொருள் மாநாடு அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த திமுக பதறி போயிட்டாங்க. அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு என்ன பாடம் படிப்பினை அரசு எடுத்துக்கொண்டது, 10 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சாச்சு. அப்படின்னா அதில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 5 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தன் கட்சியினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு, பேரம் பேசுவதற்காக இப்படி செய்தாரா? சார், அதிமுக கூட ஏன் வரலன்னு கேட்டா, அதிமுக 150% சொத்து வரி உயர்த்தினாரா எடப்பாடி? இல்லையே. 52% மின்சார கட்டணத்தை உயர்த்தினாரா? நீட்டு விளக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு 7.5 சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தினாரா? இல்லையா சார்? நாடகம். அதிமுகவை பலவீனப்படுத்தி காட்டுவதில் அவர்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம், ஆகையினால் நீங்க நல்ல ஆட்சி நடக்குது, பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் படுற பாடு நீங்க வெளியில போய் கேட்டு பாருங்க, நொந்து போறாங்க. ஜாதி கட்சி நான் சொல்றீங்க, எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே அதுதானே சார், வேற என்ன பொதுவான கட்சி அது? வணக்கம் ஆகாயன் நண்பர்களே. அதிமுகவுக்கு கூட்டணி அமையுமா, எதிர்பார்ப்பு என்ன? இதை பற்றி பேசுவதற்காக விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு அக்னீஸ்வரன். வணக்கம் சார். அதிமுகவுக்கு கூட்டணி அமையுமா? கண்டிப்பாக அமையும். யார் வருவாங்க? 17 மாசம் இருக்குல்ல. ஆனால் இப்போ அந்த எந்த அறிகுறி யாருமே வர மாதிரி தெரியல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாரு, மது ஒழிப்பு மாநாடு, போதைப் பொருள் மாநாடு அப்படின்ட்டு. ஒட்டுமொத்த திமுக பதறி போயிட்டாங்களே. ஏன் பதறணும்? பதறலையே. எப்படி பதறினாரியா? திமுக பதறிச்சு. ஆமாம். என்ன பதறினாங்க? பதறினதுனால தான் நாங்களே ஆளுங்கட்சியில் 2 பேரை அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்றாங்க. முதல்ல அந்த பேட்டியில் செய்தியாளர் கூட்டத்தில் திருமாவளவன் அந்த மது ஒழிப்பு மாநாடு யார் ஒன்று வரலாம், எதிர்கட்சியில் கூட வரலாம் கேட்டபோது, அதிமுக கூப்பிடுங்களா, அதிமுக வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதிமுக பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாரும் ஏற்படுத்தினாங்க. அப்போ அதிமுக ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுல்ல? மகிழ்ச்சி கூட்டணியில் வர்றது போகிறதெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ கேட்குறது, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்றத விட, அந்த நீங்கள் யார்கிட்ட கேட்டுக்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இல்லை. அதை பற்றி வருவோம். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, அதிமுக பக்கம் திருமாவளவன் வந்துடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் கடந்த மக்களவை தேர்தலை இந்த கட்சிகளாம் வராதா அப்படின்னு கதவை திறந்து கொண்டு அதிமுக காத்திருந்தது. இந்த தடவை வந்துடுவாங்களோ இனி அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுத்துச்சா இல்லையா? நிஜம்தான் சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அதிமுக கதவை திறந்து வைக்கல, பாஜக தான் அதிமுக வரணும் கதவு ஜன்னெல்லாம் திறந்து வச்சிருந்துச்சு. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், எதிர்பார்த்தார்கள். அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று தானே சார். நீங்கள் கணக்கு பரீட்சைக்கு போகிறேன்னா நான் 100க்கு 100 எடுப்பேன்ற ஒரு முயற்சி தான். அது 98 எடுத்தாலும் 2 மார்க் போலன்னு போய் எடுக்கலேன்னு வருத்தம் இருக்கும். அதே மாதிரி தான் அரசியலும் அப்படித்தான். ஆகையினால வந்தால் மகிழ்ச்சி. ஆனால் யாருக்காகனா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக. இங்கே திராவிட கட்சி திமுகவில் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்களா? 13 கட்சிகள் இருக்கிறாங்க. 13 கட்சிகள் இருப்பது பெரிய விஷயம் இல்லை. யாராவது எதற்காகவாவது போர்க்குரல் பேசுகிறாங்களா, குரல் எழுப்பி இருக்கிறாங்களா? எதுக்குமே நான் முதல்ல நம்ம அந்த கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதிமுகவுக்கு திருமாவளவன் வந்துடுவாரோ, அட்லீஸ்ட் இப்போ இல்லாட்டி கூட 6 மாதம் கழித்து அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா மாநாட்டுக்கு வரலான்னு கூப்பிட்றதே, திமுக அணியில் இருந்துட்டு கூப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு விரிசல் வந்துருச்சோ, குறைஞ்சபட்சம் மனநிலை மாறிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுத்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு. கூட்டணியில் யாருமே வரல. கடந்த மக்களவை தேர்தலில் கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு தேமுதிக வந்துச்சு, மற்ற யார் கட்சியும் வரல. அதில் இவர் வந்துடுவார், திருமாவளவன் வந்துடுவார், விடுதலை சேர்த்தில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொஞ்சமாவது கொடுத்துச்சுல்ல. இப்போ நீங்கள் சார் திமுகவில் பெரிய கட்சியை எதை சார் பார்க்குறீங்க? திமுக தான். அதே மாதிரி தான் அதிமுக தான் பெரிய கட்சி, சந்தேகம் இல்லை. தேமுதிக ஏற்கனவே தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு புரட்சி பாரதம், புதிய தமிழகம், பார்வர்ட் பிளாக்கு ஆக எண்ணற்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்து தான் தேர்தலை சந்திச்சாங்க சார். ஆனால் இப்போ இவங்க என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் எடுத்த அந்த இது ஏற்கனவே முன்னாடியே எடுத்திருக்கலாமே. எப்போ நீங்கள் இதில் மரக்காணத்தில் 23 பேர் செத்து போனப்பயே அந்த இதை எடுத்திருக்கலாம். சொல்கிறீங்க மரக்காணத்தில் இதுக்கு போன ஆண்டு. அப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு என்ன பாடம் படிப்பினை அரசு எடுத்துக்கொண்டது, 10 லட்ச ரூபா கொடுத்து முடிச்சாச்சு. சரி, சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் கல்வராயன் மலைக்கு போங்கன்னு சொல்லி மாநில முதலமைச்சரை கேட்டுக்கிருச்சு. இது வரைக்கும் போனாரா? ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் போங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க.
ஆனால் நீங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்றீங்க. அதனால என்ன பயன்? அவங்க நோக்கம் என்ன? 45,000 கோடி இலக்கு. அவங்க டாஸ்மாக்ல சொல்றீங்க. ஆமா. அப்படின்னா அதுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் 5 லட்சம் கொடுப்பாங்க. இது அவர்களுடைய ஆட்சி கட்டிலே நகர்த்துறதுக்கு போடக்கூடிய ஒரு திட்டம் சார். அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தன் கட்சியினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு, பேரம் பேசுவதற்காக இப்படி செய்தாரா என்கிற பார்வையும் மக்களிடத்தில் இருக்குது. பேரம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, என்னதான் உழைச்சாலும் உங்க இதில் 4 எம்எல்ஏ தான் தருவீங்க, 2 எம்பி தான் தருவீங்க. அந்த ஒரு எம்பியும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்பீங்க. இல்லை, கடந்த தேர்தலில் 2 அவர்கள் சொந்த. அதுக்கு முன்னாடி இப்போ போராடி வாங்கினாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது பண்ணி வச்சிங்கல்ல, அதே மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சார். இன்னொன்று தெரியுமா, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சட்டமன்ற உறுப்பினர்களே திமுகவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் இப்போ சிக்கலை. என்ன சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே திருமாவளவன் சொல்வதே எம்எல்ஏக்கள் கேட்கறதுங்கிறீங்களா? அவங்க நேசிப்பது விடுதலை சிறுத்தைகள் தான் சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குச்சு. அவர் தான் சீட்டு கொடுத்தாரு, ஜெயிக்க வச்சாரு. ஆனால் அவர்கள் நேசிப்பது அதிகமாக திமுகவாக இருக்கிறது. ஆளுங்கட்சியா இருக்கு, உதவிகள் செய்யும், வளர்ச்சி திட்டங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். அப்போ உங்க கொள்கை காட்டில் விட்டுட்டீங்களா? அப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதியா நீங்க எல்லாம் திமுக கூட்டணியா இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே. சொத்து வரிக்காக நீங்க என்ன போராட்டம் சார்? அதிமுக கூட ஏன் வரலன்னு கேட்டா, அதிமுக 150% சொத்து வரி உயர்த்தினாரா எடப்பாடி? இல்லையே. 52% மின்சார கட்டணத்தை உயர்த்தினாரா? நீட்டு விளக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கையெழுத்து போடுவோன்னு சொல்லிட்டு 7.5 சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்தினாரா? இல்லையா சார்? அவர் எதையுமே சொல்லாம செஞ்சார். வாக்கு வங்கியை அவர் பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டு நலன், அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். நம்பும்படி ஒரு தலைவன் இருக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதை செஞ்சுட்டாரு. ஆனா நீங்க எதையுமே செய்யல. ஆனா கூட்டணி பலமாக இருக்கிறோம். மக்கள் பலமா இல்லையா சார்? ஆனா கூட்டணி பலமா இல்லையா அதிமுக? அதனால என்ன கூட்டணி பலம் இல்லாமல் என்ன இருந்தால் என்ன? பலம் இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்க இப்போ சார்? பலமா இருக்கா இல்லையா அப்படி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். 2 தீர்மானிச்சிட்டாங்களே. இருக்கட்டும், அப்படி பார்த்தா அதை தான் சொன்னேன். அப்ப 13 வருஷம் இவரை விட பலமான தலைவர் கலைஞர், முதுபெரும் தலைவர், அவரே 13 ஆண்டு காலம் சட்டமன்றத்துக்கு போக முடியவில்லை. அந்த காலம் 70 89 வரைக்கும். அதனால சார் அப்ப அரசியல் பண்றதோட இப்ப அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். உண்மையாவா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி 3 அலாஸ்கா வரைக்கும் நம்ம போய் கமெண்ட் போட்டுருவாங்க நம்ம மக்கள். அதனால நீங்க இப்ப சமூக வலைதளங்கள் பாருங்க, ஒருத்தரை எவ்வளவு ரொம்பலாம் நடிக்கலாம் முடியாது. உண்மைனா உண்மை, பொய்னா பொய், ஆமானா ஆமா, அவ்வளவுதான். இந்த துணிச்சல் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் கொடுத்துருக்குல்ல. அன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா? ஒரு ஊருக்கே ஒரு பேப்பர் தான் வரும். அந்த ஒரு பேப்பரும் 11 மணிக்கு வரும். அந்த மாதிரிலாம் இருந்த காலங்க. இப்போ அரசியல் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் திமுக தன்னை நல்லாட்சி நடத்துகிற மாதிரி ஒரு பாவலா காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மை இல்லை. கூட்டணி பலமா இருக்கு. அதிமுக கூட்டணி இல்லை. அதிகம் சும்மை சொல்லப்போனால் கடந்த தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைத்திருந்தால் கிட்டத்தட்ட 13 தொகுதிகளில் திமுகவை விட அதிக வாக்கள் பெற்றிருக்கும், ஜெயிக்கவும் கூடியிருக்கும் அப்படின்னு தொடர்ந்து புள்ளி விவரங்கள் பதிவு செய்யுது. ஆகையால அடுத்த தேர்தலில் பாஜக பக்கம் போகலாமா, அல்லது திரு அண்ணாமலை இப்போது படிக்க போய்விட்டதுனால, கற்க சென்று விட்டதால் கொஞ்சம் பாஜக நெருக்கமாக போகலாமா அப்படிங்கிற எண்ணம் பாஜகவிலையும் வந்திருக்கு, அதிமுக வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இல்லை, அது அது அவங்க பேசுகிற அனுமானம் சார். இல்லை, பாரதிய ஜனதா இல்லையா? அதெல்லாம் அது இல்லை. ரொம்ப தயங்கி சொல்றீங்க. அது 100% இல்லை. இப்போதான் கொஞ்சம் குரல் உயர்த்துறீங்க. இல்லை, 100% இல்லை. இன்னும் கொஞ்சம் குரல் உயர்த்தி சொல்றீங்க. 100% இல்லை சார். சரி. ஆனால் இவங்களை பொறுத்தளவில் அந்த கட்சி அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா, நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி எந்த கட்சி எல்லாமே காணாமல் போச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்தார். அவர் டெல்லியில் ஆதரிப்பார், வெளியில் நான் பாஜகவை எதிர்க்கிறேன்னாரு. இந்த இரட்டை நாடகம் நாம் எடுக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய பார்வை. ஆனால் கடந்த சில வாரங்களாக பார்க்கும்போது பாஜக விமர்சனங்கள் அதிமுக வரதில்லை. முக்கியமாக கொங்கு மண்டலத்திலே திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு உணவகத்தினுடைய உரிமையாளர்கிட்ட பேசினது, அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ இதெல்லாம் வந்தபோது அதிமுக ஒன்றுமே சொல்லலை. இன்னும் பல விஷயங்கள் அது அவங்க போடுற இன்னும் பல விஷயங்கள், முக்கியமாக எல்லா கட்சிகளும் விமர்சனங்கள் சொல்லும் பொழுது அதிமுக ஒன்றுமே சொல்வதில்லை. அப்படின்னா சாஃப்ட் ஆயிட்டாங்க, மென்மையாயிட்டாங்க, எதிர்காலத்தில் ஒரு 6 மாதம் கழிச்சு கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற தோற்றத்தை கொடுக்குது. பாஜக பக்கம் மென்மையாக ஆகிவிட்டார் எடப்பாடி.
நீங்க பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா நம்ம கட்சியே காணாம போயிடும் அப்படின்ற மாதிரி தானே உங்க தேர்தல் வெற்றிகள் காட்டுது, தோல்வி காட்டுது. பாஜக கிட்ட மென்மையா போவார் எடப்பாடி, ஆமாவா இல்லையா? கண்டிப்பா மென்மையா போக மாட்டார். கூட்டணி அமைப்பாரா இல்லையா? கண்டிப்பா அமைக்க மாட்டார். அப்படியே அவர் அமைச்சாலும் 2026 வரைக்கும் நான் அது கூட்டணியில் தேர்தல் இல்லைன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தை எங்க போய் போடுவாரு? ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக போன்ற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லோரும் பேசி அந்த பக்கம் தள்ளிவிட பார்க்குறாங்க. மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இருப்பவர்களாம் இப்படி போன்ற விசச்சிந்தைகளை வெளியில தூவி விடுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. எப்படியாவது பாஜக வாங்க இது பண்ணி நான் கேட்குறேன் சார், இவ்வளவு சொல்றாங்கல்ல சார், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வரணும்னு சொல்லி அது நல்ல நோக்கமோ தீய நோக்கமோ ஏதோ ஒரு அவங்க கேட்க வேண்டிய கடமையை கேட்குறாங்க. நாணய வெளியீட்டு விழா அதிமுகவுக்கு வந்து போய் அனுமதி வாங்கிட்டு வந்துச்சு. கடல்ல வந்து செலை வைக்கிறதுக்கு அதிமுகவா போய் அனுமதி வாங்கிட்டு வந்துச்சு. சரி, ஒருவேளை நீங்க நாணய வெளியீட்டு விழாக்கு வரும்போது எந்த துறை உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? நிதித்துறை அமைச்சகம். நிதித்துறை அமைச்சர் யார்? திருமதி நிர்மலா சீதாராமன். அவர்கள் வேண்டாம், எங்களுக்கு தேவை ராஜ்நாத் சிங் தான் வேண்டும் என்று ஒரு அமைச்சரையே மாற்றி கூப்பிட்டு வர அளவுக்கு நீங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங் திமுகவும் பாஜகவும் இருக்கிறத தமிழ்நாட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த என்ன நோக்கம்? அதுக்கு நாடகம். என்ன நாடகம்? அதிமுகவை பலவீனப்படுத்தி காட்டுவதில் அவர்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம், ஆகையினால் நீங்க நல்லா வந்து நல்ல ஆட்சி நடக்குது, பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் படுற பாடு நீங்க வெளியில போய் கேட்டு பாருங்க, நொந்து போறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு ஒரு தொலைவில் ஒரு எண்ணத்தில் இருக்கு. ஏன்னா கடந்த முறை பார்க்கும் பொழுது அண்ணாமலை தான் மிகப்பெரிய நெருடலாக இருந்தார், ஒரு சுவராக இருந்தார் பாஜக அதிமுக கூட்டணி வருவதற்கு தடையாக. இப்போ அவர் கொஞ்சம் இல்லை விலகி இருக்கிறாரு. ஆகையால ஒரு நீண்டகால சிந்தனையை பார்க்கும் பொழுது அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைப்பது என்பது அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக சாத்தியமாகி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தருது. பல கட்சிகள் இருக்கு. இன்னும் பாமக வந்து சேரலாம். அதிமுகவும் திமுகவுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய அணியை உருவாக்க முடியுங்கிறதுனா பாஜக வரணும், பாமக வரணும், இன்னும் பல கட்சிகள் வரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? அதான் சார் 17 மாசம் இருக்கு சார். வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, சொல்ல முடியாது. சொல்ல முடியாது இல்ல. பாஜக மட்டும் வராது, வந்தாலும் அதிமுக சேர்த்துக்கிற கூடாது. ஏன்னா அவங்கள சேர்த்தீங்க அப்படின்னா கட்சியை கபலீகரம் செய்வதில் பாஜகவை மிஞ்சினது யாருமே கிடையாது. அதுக்காக ஒரு 7, 8, 9, 10% வாக்கு இருக்கு கடந்த தேர்தலில் பார்க்கும்போது. சார் 10% வாக்குகள் இருக்கட்டும் சார், இவங்க 23% வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து தானே ஜெயிக்க முடியும். இருக்கட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை சார். சார் தோல்வி வரத்தான் செய்யும் சார். அந்த தோல்வி இதுக்காக இல்லை கூட்டணியை அமைக்க முடியல கட்சியை கலைச்சிருவோமா? கூட்டணியே உங்க ஆட்சி வர முடியல, நல்லாட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு, திமுகவே போதும் இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கு. எல்லாம் முதலீட்டாளர் மாநாட்டுக்கு 4 தடவை போயிட்டு வந்துட்டாரு. எனக்கு தெலுங்கானாவில் கூட நிறைய காசு வாங்கிட்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரும் வாங்கல. அப்பெல்லாம் யாராவது கேட்கறாங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்க நடக்கிறது நல்லாட்சி. நல்லாட்சியே இல்லையா? அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லாட்சி இருக்குமே, ஆனால் எதுக்கு வந்து மெட்ராஸ்லேயே கரண்ட் இல்லாம போகுது? 2010க்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் அன்னைக்கு நடந்தது. அது பிரச்சனை இருக்கு, சரி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் அப்படித்தான் நடக்கிறது. நீங்கள் இதில் கூட முதலீட்டாளர் இதில் கூட அவருடைய இருக்கக்கூடிய சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றைச்சாளர முறையை முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதிகாரம் சார். அதை கொண்டு போய் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாட்ட கொடுக்குறாரு. யார் கேட்குறா? நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வருவாய்த்துறை அமைச்சர் KKS சார் அதை வந்து இல்லை முடியாதுன்றாரு. சட்டத்துறை அமைச்சர் இல்லை நாங்கள் வந்து லேண்ட் அக்வசேஷன் பண்ண முடியாதுன்றாங்க. யார் தீர்த்து வைப்பா? ஜூனியர் மோஸ்ட் அமைச்சர் போய் பேசி எல்லாத்தையும் தீர்த்துருவாரா? அதுக்குத்தான் முதலமைச்சர் கையில் இருந்தது, அதை கொண்டு போய் அங்கே கொடுக்குறாரு. கேட்டால் நாங்கள் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை பரவலாக்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் சிறப்பு அமலாக்க திட்டத்தை கொண்டு போய் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தீங்களா? என்னது இது? நேற்று வந்த அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சருடைய பிரிவுகளை கொண்டு போய் ஒரு ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டருக்கு கொடுத்துறீங்கன்னா, அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை அவரே வச்சிருந்தாரு. 1000 ஏக்கர் கால்நடை பூங்கா இதுவரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? இல்லையே. முக்கியமாக அந்த கூட்டணி பற்றி பேசிட்டு இருந்த சமயத்தில் சீமான் வருவார் எதிர்பார்ப்பு இருந்து கடந்த மக்களவைத் தேர்தலில் இப்போ கூட எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுகவும் நாம் தமிழரும் இணை கூட்டணி அமைத்தால் அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஏன்னா 20-23% இருக்குது அதிமுக கிட்ட, அவங்க 8 இருக்குது, எல்லாம் சேர்ந்து இப்போ 30-32%. இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதை நோக்கி காய் நகர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்கு, எண்ணம் அதிமுகவுக்கு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கத்தானே சார் செய்யும். விஜய் வர்றது இழப்பு தானே?
கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி யாரும் அரசியல் கட்சி நடத்துவதற்கு இல்லை. விஜய் வருவது இழப்பா அப்படின்னு கேட்குறீங்களா சார்? ஆமாம். எதுக்கு இழப்பு? சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வரலாம், தல அஜித் அரசியலுக்கு வரணும், அதே மாதிரி விஷால் அரசியலுக்கு வரணும், எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்றோம். அவர் வந்திருக்கிற ஏன்னா இது வந்து சுற்றுலா தலம் தானே சார், அங்க நல்லா கோடிக்கணக்காக சம்பாரிச்சு போடுறது, அதெல்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசியல். இன்னைக்கு கோடிக்கணக்காக இருக்கிறவங்க தான் சார் எம்எல்ஏ சீட் எம்பி சீட் இனிமேலுக்கு நடக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அரசியல் கட்சி ஜனநாயகத்தினுடைய போர்வால், அதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி தானே உலகமே இப்பயே அப்படிதான், நாளைக்கு அப்படிதான். உலகமே வர்த்தக சூதாட்ட அரசியல். இந்த வார்த்தையை தெரிஞ்சு தெளிவாக தான் சொல்கிறேன். வர்த்தக சூதாட்ட அரசியல் உலகம் முழுவதும் நடக்கிறது. தமிழ்நாட்டிலையும் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் எல்லா கட்சிகளும். அடுத்து எங்கே வருவீங்கன்னு எல்லா கட்சியும் சொல்லிட்டேன். மக்களுக்கு உலகம் முழுவதும் சொல்லிட்டேன்ல சார். அப்புறம் ஒரு கட்சிக்கு மட்டும் நானா சேவா வாங்கியிருக்கிறேன் கோர்ட்ல. ஆகவே ஆமா, நான் இல்லைங்களையே. இன்னைக்கு நீங்க அதை சொன்ன இந்தியாவிலேயே அதிகமாக நடிச்சு பணம் வாங்குற ஒருத்தர், 3 கோடி ரூபாய்க்கு என்னால வரி கட்ட முடியலன்னு நீதிமன்றத்துக்கு போன ஒருத்தர் இன்னைக்கு 50 வயசுல அரசியல் கட்சி நடத்துறாருன்னு எதுக்கு? நாட்டு மக்கள் நல்லது செய்யறதுக்கா? ஏன் செய்யக்கூடாதா? செய்வாங்கன்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்கு நல்லதுன்னு தான் முக்கியம். அது முக்கியமாக சொல்லப்போனால் அதிமுக வாக்குகளை கவருவதற்கு வாய்ப்பு. நீங்கள் அப்படியே சார் பார்க்குறீங்க. அதிமுக ஏற்கனவே 23% வாக்குகள் கூட்டணியோட வாங்கியிருக்குது. இப்போ வாக்குகளே போடாத 30% வாக்குகள் ஓட்டே போடாமல் இருக்கிறாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அந்த வாக்குகளை ஏன் விஜய் வந்து கவர் பண்ணக்கூடாது? அங்கே அந்த வாக்கை வாங்கிக்கிங்க, எங்கள் பக்கம் வராதிங்கிறீங்க. வராதிங்கன்னு இல்லை, இல்லாத ஒன்றைத்தான் தேடுவார்கள். இதுதான் உண்மை. இது யார் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? திமுக அதிமுக எதிர்ப்பு. அப்போ 2 பேரும் எதிர்க்கிறவங்க இது பண்ண. அதனால தான் திரு விஜய் அவர்கள் என்ன ரொம்ப டெக்னிக்காக நேற்று கூட அது அரசியல் காயை நகர்த்துறாருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா திமுகலாம் வந்து நம்ம சிம்சனில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போடுவாங்க. அதிமுகலாம் அண்ணா மேம்பாலம் இருக்கிற அந்த தந்தை பெரியார் சிலைக்கு மாலை போடுவாங்க. இங்கே 2 பக்கமும் போனோம்னா நம்ம அதிமுக திமுக சாயல் வந்துரும்ட்டு நேராக பெரியார் திடலில் போய் அவர் வாழ்ந்த இடத்துல மாலையை போட்டு வந்துட்டார். என்ன நோக்கம் அப்படின்னா, நான் பெரியாரினுடைய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கிறேன், ஆனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றான நிலைப்பாட்டில் இருக்கிறேன்றாரு. சொல்லிட்டாருல்ல. ஆமா, இப்போ 2 பேருக்கும் கஷ்டம் தானே. எதுக்கு கஷ்டம்? திமுகவுக்கும் வாக்கு போகும், அதிமுக வாக்கு போகும்ன்றது இருக்கட்டும், போகும்ல. ரமணன் மாதிரி தான். நாளைக்கு மழை பெய்யும், பெய்யாட்டி போனால் போச்சுன்னா தேர்தலில் நின்று வரலன்னா கமலஹாசனை விடவா நீங்க உலகத்தரம் வாய்ந்த நடிகர்? இன்னைக்கு சிவாஜி கணேசனை விடவா அரசியலில் பெரிய ஜொலித்தவர்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்சபட்ச நட்சத்திரம் விஜய், மறுக்க முடியாது. அதைத்தான் சார் சொன்னேன். கமலஹாசனை விடவா உச்சபட்ச நட்சத்திரம் இன்னைக்கு அவர் தான் இருக்கு. மார்க்கெட் சார் ரஜினிகாந்த் விடவா சார்? ரஜினி சூப்பர் ஸ்டார், அது யாருமே அவரே வந்து தடுமாறி இன்னைக்கு வந்து அப்படியே நின்றுட்டார் சார். சார் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இவங்கெல்லாம் சல்லுன்னெல்லாம் அரசியலுக்கு வந்துடல. எல்லாம் ஒரு காலகட்டம், மக்களுடைய உணர்வு, திட்டங்கள், தேவைகள். அரசியலில் 2 தான் சார். ஒன்று பல லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக பணம் இருக்கணும், இன்னொன்று பரிட்சயமான முகம் இருக்கணும். இவை 2ம் இலகுவாக திரைப்படத்துறையில் கிடைச்சிருது. விஜய்க்கு இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? அப்ப கஷ்டம் தான் அதிமுக. அப்படிலாம் கிடையாது. தேர்தல் வரட்டும், வந்து நிக்கட்டும், போட்டி போடுங்க. பெரியாரினுடைய பேரன் என்று எல்லோரும் பெரியார் பேரன் தான். யார் உண்மையான பேரனோ அவர்களை 2026 ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள் என்பது என் பார்வை. முக்கியமாக விஜய் வந்தால் வாக்குகள் பெரியும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெரியும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தால் திமுகவுக்கு சாதகம். அப்படி கிடையாது. திமுக வந்து அதனுடைய எதிர்கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக. சட்டமன்றத்திலும் சரி, வெளியில் மக்கள் மன்றத்திலும் சரி. திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு? எங்களுடைய எதிர்கட்சி திமுக தான். அப்போது நீங்கள் 5 ஆண்டு கால இந்த எதிர் மனநிலை வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போகும். அப்போ அந்த வாக்குகளையும் குறிவைத்து வருகிறார் திரு விஜய் அவர்கள். முக்கியமாக திரு எடப்பாடி சொன்னது, எங்களுக்கு எதிர்கட்சி திமுக தான் அப்படின்னா மற்ற எல்லார்கிட்டையும் கூட்டணிக்கான வாய்ப்பில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அதுக்கு அது வருகிற போது தான் சத்தியம். அது அப்படிதானே, நேரடி அவர் சொன்ன வார்த்தை தான் அது. நீங்களும் சொன்னீங்க, நானும் சொல்கிறேன். முக்கியமாக திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. 99 சொல்லிட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம், தேர்தல் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக திருமாவளவன் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், திமுகவிட்ட நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு நீங்கள் பேட்டியில் கேட்டீங்க. அதிமுக முன்பு இருந்ததை விட பலவீனமாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைப்பதாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஆட்சியில் பங்கு கேளுங்க அப்படிங்கிற எண்ணத்தை திருமாவளவன் உருவாக்கிட்டார். மறுக்க முடியும் உங்களால்? அதை நீங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக தானே கேட்கணும்.
அதிமுக பலவீனமா இது எந்த நேரம் அதிமுக பலவீனமே நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன். நீங்க ஆட்சிக்கு வர போறீங்களா? தமிழ்நாட்டில் எந்த ஜாதி கட்சி ஆட்சிக்கு வர முடியும்னு மக்கள் வந்து பச்சை கொடி காட்டிட்டாங்களா? ஜாதி கட்சி நான் சொல்றீங்க எல்லா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருமே அதுதானே சார். வேற என்ன பொதுவான கட்சி அது இல்லையா? அது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சார். அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. உண்மை கிடையாதுல்ல. இப்ப நேத்து கூட ஒரு இதுல திரு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. எங்களை அவரை சொன்னார், இப்ப திரு திருமாவளவன் அவர்கள் தான் வந்து இந்த இஷ்யூவை கிளப்பி விட்டார். நாங்கள் வந்து ஜாதியவாத மதவாத கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம், அப்ப பாட்டாளி கட்சியும் போக மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப உடனே அவர் திரு அன்புமணி அவர்கள் சொல்லுகிறாரு, ஏப்பா எங்களை ஜாதி கட்சின்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க என்னன்னு கேட்கிறாரு. அப்போ எல்லாருடைய இதுவும் வெளிச்சம் வெளியே வரும். எல்லாரும் ரொம்ப நாள்லாம் நடிக்க முடியாது. ஆனாலும் கேட்குறேன், ஒரு காமன் அஜெண்டாவுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நாம் எதை செய்கிறோம், எதை மக்கள் அங்கீகரிச்சுக்காங்களோ உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க சார். கூட்டணியை பற்றி நான் கேட்குறேன், 2026 தானே தேர்தல் வரப்போகுது. ஆமாம், இப்போ தானே ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆமாம். ஆனால் தேர்தலுக்கான சகல அம்சங்களும் இப்போவே உருவாயிருச்சு. ஏன்னா அதான் தேர்தல் அடுத்த 2026 ஏப்ரலில் நடக்கும். இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கிறோம். அடுத்த ஜனவரி 26 ஜனவரியிலேயே அதுக்கான இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அதிகமாக சொல்லப்போனால் ஒரு 15 மாதங்கள் தான் முழுமையான தேர்தலுக்கான நேரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளும் எண்ணங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு நடத்த போகிறாரு, பல்வேறு அம்சங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு எல்லாரும் தேர்தலை நோக்கி தானே. அவர் முதலமைச்சர் ஆளுங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வளர்ந்து வருகிற இந்த விஞ்ஞான உலகத்தில் 365 நாள் 5 ஆண்டு காலம் தேர்தலில் ஒரு முறை வாக்களித்தோம்னா 5 வருஷத்துக்கு 1825 நாளும் அந்த தேர்தல் ஜுரத்திலேயே வச்சுருக்கிறாங்க மக்கள். ஒரு நல்லது செய்யணும் நாட்டு மக்களுக்காக. யாராவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை முல்லைப்பெரியார் விஷயம் என்ன, அதனுடைய அகலம் என்ன, ஆழம் என்ன, என்ன நோக்கத்துக்காக அது கட்டப்பட்டது, காவிரி பிரச்சனை என்ன, கச்சத்தீவு 74 கொடுத்துமே இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் கொண்டு வரலையே, நீட்டு விளக்கில் ஆண்டுக்கு இத்தனை மாணவர்கள் இப்படி போகிறாங்களே, தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, அதை பற்றி யாராவது எந்த தலைவராவது பேசுகிறாங்களா சார்? எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் கூட்டணி கணக்கு, இங்கு கூட்டணி வரவில்லை, இவர்கள் தோற்று போனார்கள், இவர்கள் தேய்ந்து போனார்கள், எல்லாம் தேய்ஞ்சு போனார்னா இழுத்து கதவு முடியுமா? நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அரசியல் செய்கிறீர்களோ அதை விட்டு எல்லோரும் விளம்பரம் அப்படின்னா எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக திரு அக்னீஸ்வரன் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். நிஜந்தன் சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.